இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா? மீன் அமிலம் தயாரிக்கிறத மீன் கழிவும் நாட்டு சர்க்கரையும், அல்லது மீன் குறைந்த விலையில் இருக்குன்னா மீனும் நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் கலந்து வைக்கிறதுக்கு பேர் தான் மீன் அமிலம். சரிங்களா? அதை டைட்டாக மூடி வைக்கணும், எப்பவும் திறக்கக்கூடாது, இடையெல்லாம் திறக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 22 நாளைக்கு திறக்கக்கூடாதுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இடையில கலக்கி விடணுமா, தண்ணி ஊற்றி வைக்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. மீன் அமிலம்ங்கிறது மீன் கழிவும் சமமான அளவு மீன் கழிவும் சமமான அளவு நாட்டு சர்க்கரையும் கலந்து கரைச்சி டைட்டாக மூடி வச்சுட்டோம்னா, நிழலில் வச்சுட்டோம்னா 22 நாளைக்கு திறக்கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மீன் குறைந்த விலையில் கிடைக்குதுனாலும் மீனை நல்லா கொத்திட்டு, சரிங்களா, அது கூட எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு சமமான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு டைட்டாக மூடி வச்சிடுங்க. டைட்டாக மூடி வச்சுட்டா அதுக்கப்புறம் 22 நாளைக்கு திறக்கூடாது. அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தலாம். இதில் சமமான அளவு நாட்டு சர்க்கரையும் போடலாம். முடிஞ்சால் 1 கிலோ 2 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்து போடலாம். உங்களால் முடியும்னா 1/2 கிலோ பேரிச்சம்பழம் போடலாம். ஒரு 10-15 சீப்பு 15 எண்ணிக்கையிலான வாழைப்பழம் நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே போட்டு மூடிடணுங்க. அதுக்கப்புறம் திறக்கூடாது. இதுதான் முக்கியம். சரிங்களா? இந்த மீன் அமிலம் தயார் பண்ணோடனே அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. எந்த பயிருக்கும் பயன்படுத்தலாம். மீன் அமிலத்தை தெளித்து பயன்படுத்தணும் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து பயன்படுத்தலாம். 100 மில்லி கலந்து தெளிக்கலாம். எல்லா பயிருக்கும் தெளிக்கலாம். வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா வகையான தோட்டங்களுக்கும் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிக்கணும். இப்போ நான் தரைவெளி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன செய்யணும்னா 200 லிட்டர் தண்ணி 1 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு தடவைக்கு 200 லிட்டர் தண்ணியில 3 கிலோ, 1 கிலோல இருந்து 3 கிலோ வரும். உங்களால எது முடியும் அதை எடுத்துக்கங்க, கலந்துருங்க, தரையில விட்டுருங்க. இது ஒரு தடவைக்கு. இப்போ உதாரணத்துக்கு நெல் பயிருக்கு இருக்கும், 120 நாள் பயிர்னு வச்சுக்கோங்களேன். 10 நாளா கணக்கு வச்சிங்கன்னா 12-10 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 நாளாவது இது கொடுக்கலாம். தென்னை மரமா 200 லிட்டர்ல 3 லிட்டர் கலந்தோம்னா மரத்துக்கு 3 லிட்டர். எலுமிச்சை வச்சிருக்கேன், 160 மரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா 200 லிட்டர்ல நம்ம கலந்ததை பிரிச்சு ஊற்றி விடுங்க. பாக்கு மரம் இருக்கு, பிரிச்சு ஊற்றி விடுங்க. தக்காளி, கத்திரிக்காய் அல்லது பூ பயிர்கள் வச்சிருக்கேன், 1 ஏக்கருக்கு நம்ம கலந்து வச்ச 200 லிட்டர்ல 3 லிட்டர் கலந்ததை தரைவெளியில ஊற்றி விடலாம். தெளிப்புனா 10 லிட்டருக்கு 100 மில்லி, தரைவெளி கொடுக்குன்னா ஒரு தடவைக்கு 200 லிட்டருக்கு 3 லிட்டர் கொடுத்தா நல்லது, குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் கொடுத்தா நல்லது. ஓகேங்களா? மீன் அமிலம் நம்ம பயன்படுத்துறப்ப அது கூட வேற எதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம். இந்த மீன் அமிலத்தோட தெளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்னு வச்சுங்க, 10 லிட்டருக்கு 100 மில்லி, அல்லது நான் 100 லிட்டருக்கு சொல்றேன், 100 லிட்டருக்கு 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்துக்கணும். இது கூட 1 ஏக்கர் நிலத்துல தெளிக்கணும்னா 1 லிட்டர் சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் அல்லது 2 கிலோ பவுடர் கலந்துக்கலாம். இது எதுக்காக? அழுகல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பொதுவாக பூச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக. உயிர் உரங்களை பொறுத்தளவுல வெர்டிசீலியம் லக்கானி அப்படின்னு ஒரு பவுடர் இருக்கு, அல்லது திரவம் இருக்கு, அது கலந்துக்கலாம். இதை நீங்க பயிர்களில் தெளிக்கலாம். ஒன்று இப்படி செய்யலாம், இல்லை நான் உளுந்து, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு அந்த மாதிரி பயிர்கள் அல்லது காய்கறி பயிர்கள் அல்லது பூக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 100 லிட்டருக்கு 1 லிட்டர் மீன் அமிலம், 10 லிட்டர் புளிச்ச மோர், பெருங்காயம் இருக்குன்னா 100 கிராம் இதை கலந்து தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள், தழைச்சத்து, மணிச்சத்து, முக்கியமாக நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கிடைக்கும். ரொம்ப எளிமையான வழிமுறைங்க. இதை செஞ்சு பாருங்க. நீங்க கெமிக்கல் விவசாயம் பண்றதா இருந்தா கூட பரவாயில்ல, இடையில இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க, இதை தெளிங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்களா? இந்த மீன் அமிலம் அப்படிங்கிற பொருளை செயற்கை விவசாயம் பண்றவங்க பயன்படுத்தலாமா? கண்டிப்பா பயன்படுத்தலாங்க. செயற்கை விவசாயம் பண்றவங்க
தரையில் நம்ம பல்வேறு வகையான பொருள்கள் டிஏபி காம்ப்ளெக்ஸு அப்படிலாம் கொடுப்பீங்க. ஆனால் தெளிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரம் நீங்கள் தரையில் கொடுக்க தண்ணி இல்லாமல் இருக்கும், அல்லது கொஞ்சம் அதிகமாக தண்ணி கொடுத்து பயிரை கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் அந்த பயிர் இருக்கக்கூடிய வெயிலில் உணவு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த மீன் அமிலம் ரொம்ப முக்கியமானதுங்க. மீனும் மீனும் கழிவும் நாட்டு சர்க்கரையும், அல்லது மீனும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வைக்கணும். ரைட்டுங்களா? அதுதான் 22 நாள் கழித்து வர்ற பொருள் மீன் அமிலம். அது முழுசாக கரையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட ஒரு 5லிருந்து 10 லிட்டரு கரும்பு சாறு கலந்துக்கலாம், அல்லது 5 லிட்டரு சாணப்பாசி கரைசல் கலந்துக்கலாம். சுத்தமாக கரைஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பாட்டிலில் பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாட்டிலில் பிடிச்சு வைக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட பயன் தேவைக்கு வைக்கிறப்ப அப்படியே வைங்க. ஏன்னா அது ஒரு சில நேரம் ஒரு சில வகை மீன்கள்லாம் மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒவ்வொரு மீனோட உடம்புல இருந்தும் ஒரு சத்து கிடைக்கும், எலும்புல இருந்தும் சத்து கிடைக்கும். அதனால முழுசாக கரையிறதுக்கு டைம் கொடுங்க, அவசரப்பட வேண்டாம். அதில் நீங்கள் ஒரு சில பேர் சொல்கிறீங்களா கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி கட்டியானா கரண்டியில் எடுத்து 4 கரண்டி எடுத்தால் 1 கிலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கங்க. அதை நீங்கள் பிடிச்சிருக்க 90 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிங்க. ஓகேங்களா? கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்க தாராளமாக 15 நாட்களுக்கு ஒரு முறை நெல் பயிருக்கும் சரி எல்லா விதமான பயிர்களுக்கும் தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எளிமையான வளர்ச்சி இருக்கும். பயிர் கருப்பாக இல்லாமல் நல்லா வளரும், வேகமாக வளரும். ஏன் அப்படின்னா அதில் அமினோ அமிலம் இருக்குது. அந்த அமினோ அமிலம் இருக்கிறதுனால நம்ம இப்போ இளநீ குடித்த உடனே நமக்கு அப்படியே ஒரு புத்துணர்வு கிடைக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி பயிர்களுக்கு கிடைக்க அது முக்கியம். அதனால தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க. இந்த மீன் அமிலத்தோட முக்கியத்துவம் என்ன? மீன் அமிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலான இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட மாடு இல்லை, அதனால சாணம் இல்லை, அதனால கோமியம் இல்லை, கிடைக்கவும் மாட்டேங்குது. அப்போ இயற்கை விவசாயம் செய்யணும், அடி உரம் கொடுக்கணும், தெளிக்கணும் அப்படின்னா எளிமையாக தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் கிடைக்கிற ஒரே பொருள் மீன். அந்த மீனை பயன்படுத்தி தயாரிக்கிற ஒரு திரவம் தான் மீன் அமிலம். சமமான அளவு மீனும் சமமான அளவு நாட்டு சர்க்கரையும் கலந்து மூடி போட்டு குறைந்தபட்சம் 22 நாள் வச்சுருக்கணுங்க. மேலே எழுதி வச்சிடலாம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி போய் மீன் கழிவு வாங்குறீங்க அப்படின்னா எப்போ சொல்லி வைக்கிறீங்களோ சொல்லி வச்ச நேரத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே கொண்டுட்டு கலக்கிடணுங்க. அதை எப்படி செய்யணும்? இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? நீங்கள் நாட்டு மீனும் பயன்படுத்தலாம், கடல் மீனும் பயன்படுத்தலாம். நாளைக்கு நமக்கு மீன் கழிவுக்காக சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உத்தேசமாக உங்கள் ஊரோட அளவு பொறுத்து எவ்வளோ கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ கிடைக்கும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வைக்கிறீங்கன்னா சனிக்கிழமையே நாட்டு சர்க்கரை ஒரு 5 கிலோ ஒரு பையா போட்டு ஒரு கிலோ பையா போட்டு வச்சுக்கோங்க. அதை அடுத்த நாள் ஒரு பாத்திரம் கொண்டு போய் அந்த மீன் வெட்டுறவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளோ கழிவு கிடைக்கிது, உத்தேசமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாரோ நீங்கள் கொண்டுட்டு போன பையை உடச்சி நாட்டு சர்க்கரையை உள்ளே போட்டு அங்கேயே ஒரு நல்ல குலுக்கி மூடி கொண்டு வந்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அந்த பச்சை நிறத்தில் ஒரு பெரிய வண்டு வரும் தெரியுங்களா? அது வருதுனாலே அந்த பொருள் அழுகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அழுகின பொருளில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு நாட்டு சர்க்கரை போட்டு 22 நாள் காத்திருந்து அதை எடுக்கிறப்ப கொஞ்சம் போன வாடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப கேவலமான வாடையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு நல்ல பொருளை செலவு குறைவாக அதே நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பொருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப முந்தின நாளே நாட்டு சர்க்கரை வச்சுக்கணும். அதை எவ்வளவு கிடைக்குதோ அது கூட கலந்து உடனடியாக டைட்டாக மூடி ஒரு இடத்துல வச்சிடணுங்க. மேலே தேதி எழுதி போட்டுடலாம். எழுதி போட்டுன்னு ஒரு பேனல் எழுதி வச்சிட்டிங்கன்னா 22 நாள் கழித்து திறந்துக்கலாம்.
அதுக்கப்புறம் எப்போவும் மூடியே இருக்கட்டுங்க, நிழலில் இருக்கட்டும். தேவைப்படுறதை மட்டும் கரண்டியில் எடுத்து கரைச்சி பயன்படுத்துங்க. கட்டியாகிறது அப்படிங்கிறது ஒரு சில தட்பவெட்ப சூழ்நிலை, நம்ம போடக்கூடிய நாட்டு சர்க்கரையோட தரம் நல்லா இருந்துச்சுன்னா கட்டியாக தான் இருக்கும், பார்க்க கல் மாதிரி இருக்கும். கரண்டியில் எடுத்துக்கலாங்க, எடுத்து கரைச்சி அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கூட கலந்து தெளிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி பயன்படுத்துங்க. மீன் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எல்லா விதமான விவசாயத்துக்கும். முக்கியமாக ஏலப்பயிர்கள்லேருந்து ஆரம்பித்து தென்னை மரம் வரலும் ரொம்ப நல்லது, பார்த்துக்கங்க.